அன்பார்ந்த ஸ்ரீ வேலவன் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியேன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் காஞ்சிபுரம் ஏகாம்பரத்தின் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நான் ஒரு பதிவை போட்டியிருந்தேன். அதில் அரசியலை புரட்டி போட போகும் ஸ்ரீ கேது பகவான் 2026 என்று குறிப்பிட்டிருந்தேன். அதன் தன்மை என்னவென்றால், தற்பொழுது இந்தியாவில் நடைபெற இருக்கும் 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெறும் வேட்பாளர்களை தீர்மானிக்கும் சக்தியாக ஸ்ரீ கேது பகவான் திகழ்வார் என்பதே உண்மையாக பார்க்கப்படுகிறது. இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கின்ற பொழுது, ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெறக்கூடும். அப்பொழுதுள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் ஸ்ரீ கேது பகவான் தன்னுடைய சுயசாரமான மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். மகம் நட்சத்திரம் என்பது அரசியல் நட்சத்திரமாகும். அது இருப்பது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீடான சிம்ம ராசியில் உள்ளது. சிம்மம் என்பது அரசாங்க வீடாகும். இதன் அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார். அவரோ கோச்சாரத்தின் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் என்பவர் அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் காரக தன்மையை கொண்டவர். ஆகவே இவ்விரு கிரகங்களில் வலிமையானவராக இருப்பது ஸ்ரீ கேது பகவான். ஆகவே ஸ்ரீ கேது பகவானே தன்னுடைய ஆளுமையை செய்து இந்த ஆளுமையில் பிறந்தவர்களுக்கு இந்த பலனை அளிப்பார் என்று பார்க்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீ குரு பகவானும் தன்னுடைய சுயசாரமான புனர்பூசம் நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். அவரை ஸ்ரீ கேது பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்ப்பது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் தன்னுடைய சுயசாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அவர் இருப்பதோ ஸ்ரீ குரு பகவானின் வீடாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராகு பகவானும் தன்னுடைய சுயசாரமான சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அவர் இருப்பதோ சனி பகவானின் வீடாகும். இப்படியான கிரகங்கள் தன்னுடைய சுயசாரத்தில் பயணம் செய்கிறது. இவர்களில் வலிமையாக இருப்பவராக ஸ்ரீ கேது பகவானே திகழ்கிறார். ஆகவே தான் நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீ கேது பகவானின் அனுகிரகங்களை பெற்றவரே வெற்றி பெறுவார் என்பது என்னுடைய ஜோதிட ஆய்வின் மூலம் தெரிய வருகிறது. ஸ்ரீ கேது பகவானின் ஆதிக்கம் பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று பார்க்கின்ற பொழுது, ஸ்ரீ கேது பகவான் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஸ்ரீ கேது பகவானின் சுப நாம யோகங்களான சித்தம், ஆயுஷ்மான், துருவம் நாம யோகங்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஸ்ரீ கேது பகவான் கர்ணாதிபதியாக வரக்கூடிய வளர்பிறை பத்திரகரணத்தில் பிறந்தவராக இருக்கலாம். ஸ்ரீ கேது பகவான் சுப தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம். கேது பகவான் என்றாலே அந்நிய மொழியாகும். அது மட்டும் இல்லாமல் பெயர்களும் அந்நிய மொழி சார்ந்தவைகளாக இருக்கக்கூடும். ஆகவே மணி, இஸ், கிறிஸ்டின் பெயர்கள் வரக்கூடியவர்களாக இருக்கலாம். ஸ்ரீ கேது பகவானின் கிழமைகள் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம். மேலும் தேர்தல் தேதியும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடியதாகவும் 7 என்ற எண்ணில் முடியக்கூடிய தேதிகளாகவும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு சான்றாக அமைவது நடந்து முடிந்திருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளர்கள் ஆவர். திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் 15/6/1954 பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருப்பது செவ்வாய்க்கிழமை ஆகும். மேலும் திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இவரின் பிறந்த தேதி தெரியவில்லை. இவரின் பெயரில் கான்ஸ்டன்டைன் என்ற அந்நிய மொழி அமைந்திருக்கிறது. மேலும் காங்கிரஸை சேர்ந்த திரு கிறிஸ்டோபர் திலக் ஆவார். இவரின் பிறந்த தேதியும் தெரியவில்லை. இவரின் பெயரிலும் கிறிஸ்டோபர் என்ற அந்நிய மொழி அமைந்துள்ளது. மேலும் தேமுதிகவை சேர்ந்த திரு சுதீஷ் அவர்கள் 21/9/1967 பிறந்திருக்கிறார். அவரின் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஆகும். மேலும் அதிமுகவை சேர்ந்த திரு தம்பிதுரை அவர்கள் 15/3/1947 பிறந்திருக்கிறார். அவரின் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆகும். மேலும் பாமகவை சார்ந்த திரு அன்புமணி அவர்கள் 9/10/1968 பிறந்திருக்கிறார். அவரின் பெயரிலே மணி என்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. ஆக இதன் மூலம் கேது பகவான் தன்னுடைய ஆதிக்கம் பெற்றவர்களையே வெற்றி பெற செய்திருக்கிறார் என்பது உதாரணமாக நமக்கு தெரிய வருகிறது.
இதன் மூலம் அறிவது என்னவென்றால், அரசியல் கட்சியினர் இந்த கேது பகவானின் ஆதிக்கம் பெற்ற நபர்களை தேர்வு செய்யும் பொழுது அவர்கள் எளிதில் வெற்றி பெறுவார்கள் என்பதே இந்த ஜோதிட ஆய்வின் நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது. இதனை பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்கார்.